தவறாக பண்ணிடுவேன் சம்டைம்ஸ். ஆனால் தப்பான படத்தை என்றைக்குமே என்ன பண்ணுவேன், உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நோக்குறேன். அவன் நீ ஏன் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் கேட்கவே மாட்டேன், நீ நல்ல படம் கூட எனக்கு எப்பயும் அரைச்சமாக அரைக்காது. ஹாரர் காமெடி மட்டும் பண்ண மாட்டேன், எனக்கு அது வராது. அது இல்லாமல் எனக்கு அது பேயில் நம்பிக்கை இல்லை. சொல்லாமலே ரோஜா கூட்டம், டிஷ்யூம், பூ 4மே பண்ணி முடிச்ச பிறகு ஏன் போர் அடிச்சிருக்கு. என்னடா எப்போ பார்த்தாலும் இதையே நான் டைலாக் எழுதும்போது என்ன இது இப்போ அந்த படத்தில் வர்றதுனுடைய அடுத்த வெர்ஷனால இருக்குது. இதை விட உனக்கு லவ்வை தவிர வேறு ஒன்றுமே தெரியாத. ஸோ ஒரு ஹீரோவையும் கொடுக்குறாரு, ஒரு டைட்டிலையும் கொடுக்குறாரு. ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த நாலேஜ் வேணும். வெறுமனே பணம் இது வச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் ப்ரொடியூசராக இருக்க முடியாது. 28 வருஷத்தில் வெறும் 8 படம், ஏன் சார் இவ்வளோ இடைவெளி? பிரைம் 9 டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் நேர்காணல் செய்யக்கூடிய பிரபலம் தமிழ் திரையுலகில் நம்பிக்கைக்குரிய இயக்குநர்களில் ஒருவர், இயக்குனர் திரு சசி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. உங்களுடைய மேக்சிமம் படங்களில் மலையாள திரையுலகில் வந்து ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இப்போ சொல்லாமலே படம் பண்ணும்போது கூட அவங்க மலையாளத்தில் நந்தினிங்கிற பேரில் கௌசல்யா அறிமுகம் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க இந்த ஷீஸ் ஃப்ரம் கர்நாடகா. அதுக்கப்புறம் பூமிகா இல்லை அடுத்தடுத்து இல்லை இது மேக்ஸிமம் இல்லை இது அமைஞ்சதுதாங்க. உண்மையாலுமே எனக்கு பூ மாதிரி ஒரு ரூட்டட் ஃபிலிம், கிரவுண்டட் ஃபிலிமில் எனக்கு வேறு லாங்குவேஜ்காரங்க எனக்கு உண்மையாலுமே இவங்ககிட்ட கதை சொல்லும்போது, யார்கிட்ட நம்ம சுவாசிகாட்ட கதை சொல்லும்போது எனக்கு ஒரே வார்த்தை இருக்கு, ஏன்னா சிங் சவுண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களை போட்டால் அது நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான். ஓகே. ஏன்னா அவங்க பேசுறது மலையாளம் கலந்து வருது. ஆமாம், நடிப்பு நல்லா இருக்கு, ஆனால் மலையாளம் கலந்து வருது. சரி, ஆனால் எனக்கு என்னன்னா ஒரு நோன் ஃபேஸ் வேணும். அப்போ லப்பர் பந்து ரிலீஸ் ஆகி அவங்க ஒரு ஃபேமில் இருக்காங்க, என்னுடைய கேரக்டர் கரெக்டாக இருக்காங்க. அப்போ என்னால் லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்க முடியாது. என் ப்ரொடியூசர் வந்து ஏங்க அந்த பொண்ணு சூப்பராக இருப்பாங்க, அவர் அதுக்கு தான் ஈல்ட் ஆகிறார், அவர் அதுக்கு தான் ஒத்துக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு நோன் ஃபேஸ் வேணும் விற்கிறதுக்கு. நிச்சயமா. அப்படி யாரா பார்க்கதான் இந்த பொண்ணு மலையாளம் பேசுது, நான் என்ன பண்ணுவேன், அது என்னுடைய மிஸ்டேக் கிடையாது, அந்த பொண்ணு மலையாளம் பேசுறது இல்லை. மேக்ஸிமம் படத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருந்தாங்க. என்ன சொல்ல வராங்க, பூ படத்துக்கு நான் லொக்கேஷன் பார்க்க போகிறேன். அப்போ பார்வதி யாருமே மைண்டில் இல்லை. நான் லொக்கேஷன் போகிறப்ப, ஏன்னா பூ வந்து நான் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி எடுத்து படம். சிவகாசி ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு, பட்டாசு ஃபேக்ட்ரியில் போயிட்டு நான் தினமும் போவேன். அந்த ஓனர் வந்து நீங்கள் வந்து பேசிட்டுருங்க சார், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க சார், அவர் வேலையை பார்ப்பார். நான் போய்ட்டு அங்கே இருக்கிற பெண்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், எப்படி உங்கள் லைஃப் எப்படி இருக்குது என்ன. அப்போ வந்து தமிழ் செல்விங்கிற ஒரு பொண்ணு வந்து நான் அவங்ககிட்ட பேசி, அவங்களோட சிரிப்பு, அவங்க பல்லில் கரையோட இருக்கிற அந்த பல், அந்த வெள்ளந்தி சிரிப்பு, இதெல்லாம் 100 பார்வதி. இது லுக் வைஸ் நான் நினச்ச அப்படியே மாறியது. ஓகே. ஆனால் வாங்கினே சார் கூட சொல்லாது, வாங்கினே அப்படின்னு தான் கூடும். அப்படின்னு சொன்ன பொண்ணு கடைசியாக நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினாக நடிப்பியாமான்னு கேட்ட அடுத்த மொமெண்ட் வேலையை விட்டு நின்றுச்சு. லிட்டரலி நின்றுச்சு, வரல. என்ன காரணம் சார்? ஷீ இஸ் நாட் இன்ட். பயந்துருச்சு. சினிமானா பயம். ஒரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இது இப்போ நம்ம தமிழ் மரபில் இல்லை தமிழ் சமூகத்தில் மாறிட்டு வருது. இப்போ வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பயப்படுற விஷயம்லாம் கிடையாதுங்க. உண்மையாலுமேங்க கம்பேரிட்டிவ்லி முன்ன இருந்த சினிமாவை விட இப்போ இருக்கிற சினிமாவில் பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி நாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் யாரும் ஒன்றும் என்ன சொல்கிறது, நம்மளை மீறி ஒன்றும் நடந்துடாது, நாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து அது இப்போ இருக்கிற சினிமா வந்து படித்தவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை பெண்கள் உள்ளே வர்றதுக்கு. மலையாள திரையுலகிலிருந்து நடிகைகள் வர்றதுக்கான ஒரு காரணம் சொல்கிறீங்க, இயற்கையான நடிப்பு ரெண்டாவது உங்களுக்கு செட் ஆகிடுது அப்படிங்கிறது. இல்லை, அப்புறம் இங்கே கேடுறப்ப நம்ம சாய்ஸஸ் கம்மியாக இருக்குங்க. ஓகே. இப்போ தமிழ்ச்செல்வி மாதிரி பொண்ணு வந்து அது சினிமா பற்றி திங்க் பண்ண கூடத்துக்கு ரெடியாக இல்லை. கரெக்ட். ஸோ நம்ம இங்கே சினிமா எடுக்கணும்னா அதுக்கு ஒரு நடிகை தேவைப்படும் போது அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை தான் சூஸ். சார், இப்போது இந்த இடத்துல 555 பற்றி கேட்கணும். நீங்கள் இயக்குன படங்கள்லேயே வித்தியாசமான ஒரு படம் 555. உண்மையிலே எதுக்கு நீங்கள் அந்த டைட்டில் வச்சிங்கன்னு நான் படம் பார்க்க போகும்போது யோசிச்சிருந்தேன், எதுக்கு 555 டைட்டில் சம்மந்தமே இல்லாமல் போய்ட்டுருக்குது அப்படின்னு. ஆனால் பின்னாடி அதுக்கு ரீசன் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு அதிரடி த்ரில்லர் ஆக்ஷன் படம் ஏன் பண்ணலை சார் அடுத்து?
அது சரியா போகல, அதனால பண்ணலை. ஓகே, அது சரியா போயிருந்ததுன்னா போகல. அதே மாதிரி பண்ணியிருப்பேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். என்னோட ஒப்பீனியன் நான் பார்க்குறப்ப நான் நல்லா ஃபீல் பண்ணேன். பரத் மாதிரி ஒரு நடிகரை அந்த மாதிரியான உடற்கட்டில் பார்க்கறது வைக்கிறது. ஆனால் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் நீங்கள் கண்டினியூ பண்ணல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற படங்கள் எல்லாமே சத்தம் இல்லாமல் அதிர்வுகள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய படங்களாகவே இருக்குது. அதனால தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். நீங்கள் அடுத்து வேற ஜானருக்கு அது மூவ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது வேற படம் ஏதாவது? இல்லை, கண்டிப்பாக நான் என்னோட ஜான்ராவை நான் மாற்றலை அப்படின்னா ஐ வில் பி பிராண்டட். இவன் இது மாதிரி ஒரு பொண்ணை வச்சுட்டு கதை பண்ணுவான், அவங்கள பிரச்சனை சொல்லிட்டு இருப்பான், நான் திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பான். எத்தனை தடவை ஒரே மாதிரி பார்ப்பேன். சரவண பவன்லேயே நான் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக 5 பேர் ஒரு தடவை போகணும் இல்லையா? ஆமாம், அதே மாதிரி தான் நம்ம அப்போ வந்து அந்த சேஞ்ச் நாமளும் அதை ஈவன் நான் பூ வரைக்குமே என்னுடைய படங்கள் சொல்லாமலே ரோஜா கூட்டம், டிஷ்யூம், பூ 4மே பண்ணி முடித்த பிறகு போர் அடிச்சிருச்சு. எனக்கு காதல் லவ் போர் அடிச்சிருச்சு. இது என்னடா எப்போ பார்த்தாலும் இதையே நான் டைலாக் எழுதும்போது என்ன இது இப்போ அந்த படத்தில் வர்றதுனுடைய அடுத்த வெர்ஷனால இருக்குது. இதை விட உனக்கு லவ்வை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதாடா உனக்கு, என்னன்னால கேள்வி கேட்டுட்டாங்க. நிறுத்த அங்கேயே. ஸோ பிச்சைக்காரன் எடு, சேப்பு மஞ்சள் பச்சை ஜான்ரா மாற்ற ஆரம்பித்தேன். தென் ஐ வில் பி ஹாப்பி. ஒவ்வொரு இடத்துக்கும் வேறு கதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களுடைய படம் அப்படின்னா தியேட்டருக்கு வர்றவங்க நம்பி போகலாம். இவரை நம்பி அந்த படத்தை பார்க்க போனால் நம்ம ஒரு 2.5 hours ஏதோ புதுசாக நல்லாயிருக்கும் அந்த படம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. இப்போ 100 சாமி இல்லை, நான் அப்படி தான் இருக்கேன். என்னுடைய இதை சொல்லிடுறேன். நான் சசி சாரோட படம் அப்படின்னா நம்பி போவேன். இந்த இடத்துல நீங்கள் வர்ற கேள்வியை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கேட்க விரும்புறீங்க? என் அசிஸ்டண்ட் வந்து பிச்சைக்காரன் வந்து கமலா தியேட்டரில் பார்க்க போகிறேன், வெரி ஃபர்ஸ்ட் ஷோ. நான் வந்து எந்த படமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க மாட்டேன். அதுவும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். பிச்சைக்காரன் பார்க்கவே இல்லை, எனக்கு பயங்கர பயம் எனக்கு. ஏன்னா விஜய் என்னன்னா ஹீரோ தூக்கிட்டு போய் பிச்சைக்காரன் ஆக்கி பிச்சைக்காரன் பேர் இப்படியெல்லாம் ஏதோ சொல்லி என்ன ஏதோ ஒரு பயம் எனக்கு. நான் போகவே இல்லை, அசிஸ்டன்ட் மட்டும் போயிருக்கான். படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப 2 பேர் பேசிட்டு வராங்களா பசங்க. நல்லா இருக்குடா படம், சூப்பராக இருக்கா, எவன்டா அந்த டைரக்டரு அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், மயிறு இப்போ வந்து கேளு, பூ எத்தனை தடவை பார்க்க சொன்னவனுங்க, அப்போ பார்க்காம விட்டுருவோம், இப்போ யாரா அந்த டைரக்டர்னு சொல்லி கேட்பேன். இப்படி சொன்னா சார் ஒருத்தன். அப்படி என்ன இமேஜ் இருக்குன்னா, இவன் ரீசனபிள் டைரக்டர் தானே, தப்பு பண்ண மாட்டான், போர் அடிக்க வைக்க மாட்டான்டா, நம்பி போகலான்டா அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது எனக்கு. ஆமாம், நிச்சயம். அது அந்த நேமை வந்து காப்பாற்றுறது தான் மினிமம். அந்த நேமை காப்பாற்றியாவது வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஹீரோவுக்காக மிஸ் பண்ணிட்டேன், இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்காக மிஸ் பண்ணிட்டேன்னா ஐ நெவர் கம் அப். அந்த நம்பிக்கையை மட்டும் மக்கள் யாருமே நான் ஏமாற்ற மாட்டேன். அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் என்னை நம்பலாம். தவறாக பண்ணிடுவேன் சம்டைம்ஸ், ஆனால் தப்பான படத்தை என்றைக்குமே நான் பண்ணவே மாட்டேன். உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நவுத்துறேன். உங்களை ஏமாற்றிடக்கூடாது, உங்களுக்கு போர் அடிக்க வச்சிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும், உங்களுக்கு நீங்கள் என்னை மதிக்கணும் இப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் படம் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜா கூட்டம், டிஷ்யூம், பூ, இந்த 3மே வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் எல்லாமே மனசுக்கு நெருக்கமான படங்கள். இப்போ நான் வந்து சசி சார் படத்தை இப்போ தேட்டருக்கு போனால் நம்ம கொடுத்தது காசு வீணாகாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வர்றேன். இப்போ 100 சாமி ட்ரெய்லரும் பார்க்குறோம். கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே வித்தியாசமாக ஏதோ சொல்ல வராரு, யூகிக்க முடியுது. ஆனாலும் படத்தை பார்த்த பிறகு தான் ட்ரெய்லரில் இருக்கிறது அதுவும் உண்மையாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ண முடியும். இப்போ இந்த நம்பிக்கைக்குரிய ரசிகர்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கும்போது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன், அடுத்த ஜானருக்கு எப்போ போவீங்க அப்படின்னு. இந்த ஜானரை உடச்சிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா பப்ளிக் வந்து சசி சார் படம்னா இப்படி இருக்கும், நம்ம போய் நம்பிக்கையாக பார்க்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ஜானரை உடைக்கிறப்ப அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா சார்? ஒரு டைரக்டராக நீங்கள் எப்படி அதை? இல்லை அப்படி இருக்க மாட்டாங்க சார். நீங்கள் ஃபஸ்ட்டு லுக் பார்க்கும்போது ட்ரெய்லர் விடும்போது இது அவருடைய படம் இல்லாத மாதிரி இருக்கு, வேறு மாதிரி இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு இது இப்படிங்கிற அவங்கள கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு டீசர் ரிலீஸ் ஆகும், இந்த மாதிரி ஜான்ரா போல் இருக்குடா, ஆனால் நல்லா இருக்குடா இது, இப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சீன் பார்க்க வைப்போம். எப்படின்னு பார்ப்பான், அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் முடிச்சு நல்ல படம் தான்டா, நல்லா தான்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதை சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும். அவன் நீ ஏன் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் கேட்கவே மாட்டேன், நீ நல்ல படம் கூட எனக்கு எப்பயும் அரைச்சமாகவே அரைக்காத, இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது. ஸோ அதை ஜான்ரா மாறுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜான்ரா மாறி தான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஹாரர் காமெடி மட்டும் பண்ண மாட்டேன், எனக்கு அது வராது. அதுதான் எனக்கு அது பேயில் நம்பிக்கை இல்லை. ஓகே, அதனால் அது நான் அந்த டைம் வேஸ்ட் பண்ணேன்.
அதனால் அதை பார்க்க அது பண்ண மாட்டேன், மற்ற எல்லாமே பண்ணுவேன். ஓகே சார். இப்போ இது என்னோட பர்சனல். நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப சொல்லாமலே பார்த்தேன். அப்புறம் கண்டினியூஸாக உங்கள் படங்களை பார்த்தேன். சொல்லாமலே பார்க்குறப்ப எனக்கு அன்னைக்கு தோணுன ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் அதுக்கான பதில் நான் தேடவும் இல்லை, விட்டுட்டேன். இன்றைக்கி உங்களை நேரில் பார்க்குறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுக்க போகிறீங்க, கதையை ரெடி பண்ணுறீங்க, ஏன் அந்த இடத்துல மிகவும் ஏன் அப்படின்னு இந்த டைமில் என்ன கதைக்கு ஒரு ஹீரோ நடிக்கணுமோ அவரை அந்த கேரக்டரை மாற சொல்லுவாங்க. மாறுறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டான கேரக்டர் ரொம்ப அற்புதமாக ஆனால் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த நான் யூஸ் பண்ணேன் கதை சொல்லி முடிச்சேன். ஓகே சார். எனக்கு அதை பற்றின பயமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அப்போ வந்து எனக்கு என்ன தெரியும்னா, ஒரு கதை சொன்னோம், நல்ல கதை பண்ணோம்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு நல்ல படம், அந்த படம் ஓடிடுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஹீரோ வேணும், ஒரு ஹீரோ இப்படி இருக்குன்னு நினைப்பாங்க, இந்த ஹீரோ படத்துக்கு ஆளுங்க வருவாங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, ஒரு நல்ல படம் பண்ணிட்டு படம் மக்கள் வந்து பாராட்டிடுவாங்கங்கிறது மட்டும்தான் எனக்கு தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கரெக்ட். இது எப்போ அப்படி தெரியுதுன்னா, நான் சொல்லாமலே முடிச்சு பொண்ணு பார்க்க போகிறேன். பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டேன். பொண்ணு பார்க்க போகிறேன் ஒரு வாரம் போகிறப்ப தனியாக பொண்ணு என்ன மாப்பிள்ளையும் பொண்ணு தனியாக போயிடுவேன். அப்போ நான் அவங்களோட கேட்டேன், படம் பார்த்துருக்கேன், நான் தான் பொண்ணு பார்க்க வரேன்னு தெரியும், ஒரு வாரம் டைம் இருக்குது, தேட்டரில் ஓடிட்டு இல்லை. அப்போ வந்து எங்கேயாவது வந்துருக்கு இல்லை இல்லை படம் ரிலீஸ் ஆகி 6 பேர் போனாங்க. 6 மாதம் ஏன் படம் நான் வரேன் கேஷ் அப்போதான் எனக்கு தெரியும், ஓ இப்படிதான் ஆளுங்க இருக்காங்களா, அவங்க நடித்த படங்கள் தான் பார்க்கறதுக்கு ஒரு ஜூஸ் இருக்காங்க, ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அது வரைக்குமே வந்து ஒரு காலேஜ் இருப்பாங்க, அவங்க படம் தான் அவங்க வந்து எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டர் படங்கள் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு சத்தியமாக தெரியும். தெரிஞ்சுன்னா நான் வந்து கேட்கவே தோணும். அவர் சொன்னாரு, நான் போய் கேட்க. அவர் கரெக்டாக கணிச்சிருக்காரு. அதுதான் பெரிய விஷயங்கிறேன். அதுக்கப்புறம் அடிஷ்னலி என்னப்பா டைட்டில் இப்போதான் சார் டைலாக் எழுதி சொன்னது அப்படியே எழுதி ஓகே ஆனால் நான் சொல்கிறேன் சார், அதெல்லாம் வேண்டாம். இந்த நம்ம லவ் டுடே பாலசேகர் வந்து அவருடைய அடுத்த படத்துக்கு நம்ம பேனரில் தான் வந்து சொல்லாமலேன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. உங்கள் கதைக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகே, நல்ல டைட்டில், அவ்வளோதான். ஓகே. ஸோ ஒரு ஹீரோவையும் கொடுக்குறாரு, ஒரு டைட்டிலையும் கொடுக்குறாரு. ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த நாலேஜ் வேணும். வெறுமனே பணம் இது வச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் ப்ரொடியூசராக இருக்க முடியாது. ஓகே, கரெக்ட். நீங்கள் சொல்கிறது முடியாது. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நீங்கள் லிவிங்ஸ்டன் சாரை பார்த்து கதையை சொல்கிறீங்க, அவர்கிட்ட சொல்லணும், ஒரு அசிங்கமான தோற்றமுடைய ஒரு கதாநாயகன், அவனுக்கு பெண்கள் ஒரு காதலி வேணும் அப்படின்னு ஆசை இருக்குது. சொல்கிறப்ப அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நம்மளை தேடி வந்து இப்படி ஒரு கதையை சொல்கிறாங்க, நம்ம முகத்தை இப்படி எடுக்கணும்னு ஒரு டைரக்டர் நினைக்கிறாரு அப்படின்னு தோணியிருக்கும்ல அவருக்கு? நான் இப்படி சொன்னேன்னு தெரியல, ஆனால் அப்படி இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா அவருடைய ரியாக்ஷன்லாம் பார்க்குறது எனக்கு டைம் இல்லை. நான் கதை பண்ணணும், கதையை சொல்லணும், ஓகே வாங்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் கடவுளை அவரே ஓகே சொல்லிட்டாரு. ஓகே, நீங்கள் உங்கள் கதை மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ். ஆமாம், அதனால அவர் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கல. அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தான் முன்னிறுத்தினேன் நான். ஆமாம், அந்த கதையில் அப்படிதான். அதனால அது அவருக்கு பிடிச்சிட்டே வந்துச்சு. ஓகே, உண்மையாலுமே சார் கதை கேட்கும்போது, லிவிங்ஸ்டன் சார் கதை கேட்கும்போது, அப்போ வந்து அவர் வந்து அடுத்த படம் பண்ணுறதுக்கு சுந்தர புருஷன் ஹிட் ஆகி அடுத்த படம் பண்ணுறதுக்கு சௌத்ரி சார் இதில் டிஸ்கஷனில் உட்காந்துருக்காரு. ஓகே, அவர் தான் ஹீரோவாக அடுத்த படம் அவர் தான் டைரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் அவர் ப்ரொடியூசர் வந்து இப்போ இவர் கதையை கேளு அப்படின்ட்டு அவர் விருப்பம் இல்லாமல் கேட்டார். ஆனால் கதை சொல்ல 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 உள்ள வந்துட்டார், இன்வால்வ் ஆகிட்டார். கடைசியாக ஒரு இடத்துல வந்து அந்த பரதநாட்டிய டீச்சர் சொல்கிறாங்க, ஏய் நீ வெக்கப்பட கற்றுக்கிட்டே நீ அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு அமெரிக்காலேருந்து வரும்போது வெக்கப்பட தெரியாது, கடைசியாக அந்த ப்ரொப்போஸ் பண்ணும்போது வெக்கப்படும். அந்த இடத்துக்கு கதை வந்த உடனே அப்படியே பார்த்தாரு, எப்படி பசங்க கதை பண்ணீங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ
நம்ம டேலண்ட்டுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும் சார். நம்மகிட்ட ஜெயிக்கணும்னா நம்மகிட்ட இருக்கணும். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. ஆக்சுவலாக என்னுடைய வருத்தமும் கூட, எஸ் 28 வருஷத்தில் வெறும் 8 படம், ஏன் சார் இவ்வளோ இடைவெளி? பொறுப்பின்மை, இப்படி பதில் சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி அபவுட் மை லைஃப். ஸோ நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன சசி சார் படம் ஒரு படம் வந்துச்சுன்னா அடுத்தல வர்றதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. ஒருவேளை அது கூட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தலாம் லேட் பண்ணுறதுனால. இல்லை சார், அப்படியே இல்லை சார். இப்போ வந்து மணி சார் ரெகுலராக தான் படம் பண்ணிட்டுருக்காரு, பார் ரஞ்சித் ரெகுலர் பண்ணுறாரு, மாரிஸ் ரெகுலர், எல்லாமே நல்ல படம் தானே பண்ணுறாங்க. ஆமாம், தென் ஒய் காண்ட் ஐ? எங்கிட்ட மிஸ்டேக் இருக்குது, ஏதோ வீக்னஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ வென் ஐ கரெக்ட் தட் வீக்னஸ் ஐ வில் கம் அப். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன்னா, வழக்கம் எல்லாரும் சொல்லுவாங்களே, நான் பொறுமையாக யோசித்து நல்ல திருப்தியாக வந்த படம் தான் பண்ணுவேன். எங்கேயோ தப்பு இருக்குது என்கிட்ட. நீங்கள் ஒரு படம் முடிச்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகணும் அப்படின்னு. அது இருப்பேன். ஒரு கதை என்ன ஃபேசினேட் பண்ணுறதுக்கு, ஒரு கதை வந்து என்னை வந்து இந்த படம் ஹிட்டுடா, இந்த படம் பண்ணால் ஹிட் ஆகிடும்டா, படம் கதை எனக்கு வந்தால் மட்டும் பார்த்தேன், இது ஹிட்டுடாங்கிற தாட் எனக்குள்ளே வந்தால் தான் வருமா. ஓகே, கதை வந்து நல்ல கதைங்கிற ஸ்பார்க் எனக்கு வந்துடும். ஆனால் இது ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நான் அது பின்னாடி போக ஆரம்பிப்பேன். அதுக்கு லேட் ஆகுது எப்பயுமே. ஓகே, உங்கள்கிட்ட நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம், அடிக்கடி எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட 28 வருஷத்தில் 8 படங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சார் தமிழ். ஓகே, உங்களுடைய 100 சாமி படம் மீண்டும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி செஞ்சு நீங்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி சார். ரொம்ப அற்புதமாக நேரம் கொடுத்து எங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டோடு கொடுத்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சி, நான் படம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறாங்க, போர் அடிச்சிடக்கூடாது. கட்டாயம் சார், நம்ம போர் அடிச்சிடக்கூடாது இப்படிங்கிற தாட் எனக்கு இருக்கும். 100 சாமி இதே பொறுப்போடு தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களை கண்டிப்பாக போர் அடிக்க வைக்காது. ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோடு வருவீங்க. ஜூன் 19 ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் 100 சாமி இன் தியேட்டர்ஸ்.